ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 பேருங்கிறதுனால 3 முட்டை எடுத்து அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சதுக்கப்புறம் கடாய் காய்ஞ்சதும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பிரியாணி மசாலா போடுற மாதிரியும் போட்டுடலாம். ஏன்னா நான் பட்டையும் பெருஞ்சீரகம், சோம்பு மட்டும் 2 மட்டும்தான் போடுவேன். பட்டை, சோம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 2, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், அரைச்ச வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து உருவி போட்டுக்கலாம். அதில் கருவேப்பிலை 2 கொத்து போட்டு இது கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் ரொம்ப. ஏன்னா அரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் பச்சை வாசனை போகிறது லேட் ஆகும். அப்படியே போட்டு வதக்குனா பச்சை வாசனை செய்யணும் போயிடும். 2 கருவேப்பிலை போட்டாச்சு, 2 கொத்து கருவேப்பிலை. நான் வெங்காயம் போடும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவேன். ஏன்னா தக்காளி போட்டு எனக்கு வெங்காயம் போட்டு பழக்கமாயிடுச்சு. ஒரு சில பேர்லாம் தக்காளி போட்டு போடுவாங்க. வெங்காயம் போட்டதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவேன். இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை நல்லா போகணும். நல்லா அடி பிடிக்காத மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். அரைச்சி ஊற்றுறதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். அதனால் இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. பேஸ்ட் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி தக்காளி நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆகும். இதுவும் சேர்த்து பச்சை வாசனை போடுவோம். நான் பச்சை வாசனை நல்லா குழம்பு நல்லா இருக்கும். இது நல்லா தேங்காய் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் விட்டுடுது. இந்த லெவல் ஓரளவு கொதிச்சு இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி 2 நிமிஷம் இருக்கும். அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிடுறது. இப்போ நம்ம சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா, நமக்கு எந்த ஃப்ளேவரில் வேணுமோ எந்த ஃப்ளேவர் மசாலா போட்டுக்கலாம். எங்கள் சிக்கன் மட்டன் மசாலா தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் சிக்கன் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா இது சும்மா 1 நிமிஷம் போட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிறது. இது அதிகமாக ஏன்னா அடி பிடிக்கும். மெயின் ரீசன் இந்த அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ தண்ணி நமக்கு தேவையான அளவு, நான் தக்காளி அரைச்சதுலேயே தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊற்றிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டாங்க. நம்ம உப்பு இன்னும் தக்காளி அரைக்கும் போதும் போடலை, வெங்காயம் அரைக்கும் போதும் போடலாம், வதக்கும் போதும் போடலை. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம் மறந்துடாமல். நல்லா தண்ணி ஊற்றி வச்சு கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா அரைச்சதெல்லாம் அடியில் போயிடும், மேலே தண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இன்னும் மிளகாத்தூள்லாம் போடல. நம்ம சிக்கன் மசாலா போட்டது மட்டும்தான் இருக்குது. இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான காரம், உங்களுக்கு எப்படியோ நீங்கள் 2 ஸ்பூன் தேவையான காரம் அளவு தண்ணி எல்லாமே நீங்கள் தேவையானது தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான நம்ம எதுவுமே உப்பு சேர்க்கல. ஸோ அதனால இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நான் புளியெலாம் ஊற்ற மாட்டேன். இதில் உருளைக்கிழங்கு போட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு
உருளைக்கிழங்கு கூட போட்டு செய்யலாம். காய் உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்குங்க. நாங்கள் 3 பேரும் அதனால தான் போடலை. இப்போ அவிச்ச முட்டையை எடுத்து உரிச்சு வச்சுக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள பிரித்து கீரை போட்டு வச்சுருக்கேன். சுற்றிலும் கீரை போட்டுருவாங்க. அப்போ தான் இந்த குழம்பு நல்லா வதங்கி இறங்கும். முட்டையில் நல்லா அப்புறம் சுற்றிலும் கீரை போட்டுருக்கேன். இந்த மாதிரி கீரை போட்டுக்கோங்க. இப்போ வந்து குழம்பு கொதிச்சிருச்சு. ஒரு 2 கொதி அளவுக்கு கொதிச்சிருச்சு. பாருங்கள், நீங்கள் வெங்காயம் அரைச்சி ஊற்றினாலும் எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் குழம்பு தகுந்த ஆயிரம் வெங்காயம் அரைச்சி ஊற்றணும். இந்த ஸ்டேஜில் சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்து முட்டையை எடுத்து போட்டுக்கலாம். முட்டையை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அந்த மேலே கொஞ்சம் குழம்புல மொண்டு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் இறங்கிறதுக்கு நல்லாயிருக்கும்ல, அதனால சொல்கிறேன். அவ்வளோதான். இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மூடிட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது தோசை, இட்லி, தோசை, சாப்பாடு கூட சாப்பிடலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ, ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி, பெப்பர் தூள் போட்டு குழம்பு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. பாய்.